அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, அந்த ரகசியம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகும். இப்ப நீ என்கிட்ட சொல்ற, சொல்லியே ஆகணும். சொல்லலனா சாவு விழும், ஹோட்டலே சுடுகாடா மாறும். என்ன யோசிக்கிற மாயா? உண்மையிலே இந்த மீட்டிங் எனக்கு சர்ப்ரைசிங்கான மீட்டிங் தான். எனக்கே தெரியாத விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயமா நீ சொல்லி ஷாக் கொடுக்கற. கதிர் தான் ஜீவானு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு மறைக்க போறேன்? அப்படியே இருந்தா எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். பெரியம்மாவும் பெரியப்பாவும் வளர்த்த புள்ள கதிர், அவன் பெரியப்பாவோட தங்கச்சி புள்ளன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதை கொண்டாடி இருக்க மாட்டாங்க. கதிர் வாழ்க்கையில போராடி நீ பண்ற சதியெல்லாம் தாங்கிக்கிட்டு முன்னுக்கு வர இவ்ளோ கஷ்டப்படுறான். கதிர் தான் ரகுராம் பெரியப்பாவோட தங்கச்சி புள்ளன்னு தெரிஞ்சா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க முன்னாடி போய் நிக்க மாட்டானா? இல்ல தனாதான் கொண்டு போய் நிறுத்த மாட்டாளா? இல்ல நான் தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பனா? உனக்கு யாரு இப்படி ஒரு முட்டாள்தனமான பொய்யான தகவலை கொடுத்தது? ஐயோடா, என்னடி இந்த நடிப்பு நடிக்கிற? நான் ஏன் உன்கிட்ட நடிக்கணும்? நானா உன் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன்? நீ தானே என்ன கூப்பிட்ட. இப்போ நானாவா வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? ஆமா, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கதிர் தான் ஜீவாங்கறத நான் ஏன் மறைக்கணும்? எனக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பா அவங்களை கொல்லணும்னு சொல்றது நியாயமே இல்ல. சாப்பிடுங்க, நான் வரேன். இவனுங்க கரெக்டா கனெக்ஷன் கொடுத்த மாதிரி தெரியலையே, ஏதோ தப்பா இருக்கே. யார் இவனுங்க? அண்ணா, ரெடி ஆயிடுச்சா? இதோ ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும் மேடம். ஓ சரி, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கண்ணா, நிறைய வேலை இருக்கு. சரிங்க. சரிங்கண்ணா, சரி. என்னம்மா இட்லி சாப்பிடவே இல்ல, பாத்துக்கிட்டே இருக்கீங்க, நல்லா இல்லையா? நல்லா இருக்குமா, சட்னி கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடுங்கம்மா, வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க.
இனிமே எவன் வந்தாலும் இந்த பூட்டை திறக்க முடியாது. சரி, வா போலாம். வாடா போலாம், எடுத்துட்டு வா. வாங்க. இந்தாங்க. தேங்க்யூ மேடம், போயிட்டு வரோம். நல்ல லாபம் தான், ஒரு வேலைக்கு 2 சம்பளம். நான் பண்ணணும்னு நினைக்கிறத எங்க இருந்தாலும் பண்ணுவேன். இந்த விஷயத்துல உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ ஏன் கூட இருக்க. நீ என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தனா அங்க 2-3 உயிர் போறது கன்ஃபார்ம். அதை நான் எங்க இருந்தே தடுத்துருவேன். நீ பார்க்க தானே போற. ஐயோ, இவனா? இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? பெரிய ஸ்கெட்செல்லாம் போட்டுட்டு 500 ரூபா பார்த்து ஏமாந்துட்டான். ஹோட்டலுக்கு சீக்கிரம் போகணும், எந்த உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது.